justice should be appreciated. Thank you very much. நான் அருட்தந்தை வசந்தன், யாழ் மறைமாவட்ட குருவானவர். அண்மையிலே எங்களுடைய ஒரு சகோதர குரு ஜீவந்த பீரிஸ் அவர்கள் தமிழ் மக்கள் நாங்கள் அனுபவித்தது இனப்படுகொலை என்பதை மிகப்பெரிய உண்மையை துணிச்சலோடு, உண்மைக்கு சான்று பகர்கின்ற மனப்பான்மையோடு சிங்கள மக்கள் செறிவாக வாழுகின்ற கொழும்பு மாவட்டத்தில் இருந்து கொண்டு அவர் இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே பங்கு பெற்றி இந்த ஒரு சொல்லை மட்டும் பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அதைவிட அவர் அதிகமான விடயங்களை அங்கே பகிர்ந்திருந்தார். ஆனால் சிங்கள பெரும்பான்மையினர் அவர் குறிப்பிட்ட ஏனைய விடயங்களை தவிர்த்து இந்த இனப்படுகொலை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு மாற்றீடாக எங்களுடைய இன்னுமொரு சகோதர குருவானவர் ஜூட் கிருஷாந்த, அவர் உயர் மறைமாவட்டமாகிய கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர். அவர் ஒரு அப்பட்டமான பொய்யை இந்த பொது வழியிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், இலங்கை மக்கள், தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். அந்த போரிலே பயங்கரவாதிகள் மட்டும்தான் கொல்லப்பட்டார்கள் என்று. இங்கே நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளின் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அப்பட்டமான பொய். ஏனென்றால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு குருவாக இருந்து கொண்டு இவ்வாறு பொய்யுரைப்பது மிக மிக கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் நான் ஒரு குருவானவராக 30 வருடங்கள் இந்த போருக்குள்ளே வாழ்ந்தவன், 13 வருடங்களாக ஒரு குருவானவராக பாதிக்கப்பட்ட என்னுடைய மக்களோடு நான் பயணித்து கொண்டிருப்பவன். எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது மிகப்பெரிய உண்மை. இதற்கு சான்றுகள் உள்ளது. இதற்கு பல்வேறு சாட்சிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இன்று செம்மணியிலே தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கிறது. செம்மணி போன்ற பல புதைகுழிகள், அது கொக்குளாயாக இருக்கலாம், அல்லது மன்னார் சதோசாவாக இருக்கலாம், அல்லது மன்னாரில் இருக்கின்ற திருக்கேச்சுரத்திலே அண்மையில் இருக்கிற புதைகுழியாக இருக்கலாம். பல மனித புதைகுழிகள் இன்றும் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இலங்கை அரச படைகள் அப்பப்போது இருந்த அரச ஆட்சியாளருடைய அனுசரணையோடு தமிழ் மக்களை கொன்றளித்தார்கள். இன்றும் கட்டமைக்கப்பட்ட விதத்திலே இனப்படுகொலை வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் எதேச்சையாக இந்த விடயத்தை சொல்லவில்லை. போர் முடிந்ததன் பிற்பாடு அவர் வடக்கு கிழக்குக்கு அவர் விஜயம் செய்து முள்ளிவாய்க்காலிலே பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர் கூட சீவித்து அந்த மக்களுடைய அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டவராக உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்திருக்கின்றார். எனவே நாங்கள் எங்களுடைய சகோதர குருக்களை இந்த சிவில் சமய தலைவர்களாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். வாருங்கள், வந்து எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசத்திலே நீங்கள் வந்து தங்கி இருந்து இந்த மக்களோடு பேசுங்கள். உண்மை உங்களுக்கு தெரியும். இதை விடுத்து நீங்கள் குற்றமிழைத்த அரசாங்கத்துக்கு உறுதுணையாக செல்வது நீங்கள் ஆண்டவர் இயேசுவையே காட்டி கொடுப்பதற்கு ஒப்பான ஒரு செயல். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்தவர். அவர் உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்தபடியால் தான் யூதர்கள் அவரை கொலை செய்தார்கள். இது மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கமும் பழைய பாணியிலே கைதுகளை ஆரம்பித்திருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களில் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சைவ சமய சகோதரங்களுடைய பூர்வீக வழிபாட்டு தலங்கள் பௌத்த வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கிண்ணியா வெந்நீராக இருக்கலாம், வெடுக்குநாரி மலையாக இருக்கலாம், அல்லது குருந்தூர் மலையாக இருக்கலாம். இவ்வாறான பல செயல்பாடுகள் இப்பொழுது தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்கள் நாங்கள் இன அழிப்புக்குள்ளாகப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்பதுதான் எங்களுடைய பெரிய அவாவாக இருக்கிறது. அதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். எனவே எங்களுடைய ஆயர்கள், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள், இந்த இலங்கை திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் உண்மைக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும். அதை விடுத்து
ஒரு மிகப்பெரிய அராஜகத்தையும் அடக்குமுறையையும் செய்த ஒரு அரச இயந்திரத்தோடு நின்று கொண்டு பொய் உரைப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இன்று பல நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஐநா கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற தருணத்திலே இருக்கின்றது. பல நாடுகளிலே மே 18 இந்த ஆண்டிலே இது இனப்படுகொலை என்று அவர்கள் தங்களுடைய நாட்டு பாராளுமன்றங்களிலே பேசியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய சகோதர குரு ஜீவந்த பாதிக்கப்பட்ட மக்களாகிய எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு உண்மையை உரைத்து சொல்லுகின்ற பலர் தெற்கிலே இருந்து உருவாகின்ற பொழுதுதான் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இந்த இலங்கை தீவிலே தமிழர்கள் நாங்களாகவும் சிங்களவர் நீங்களாகவும் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். அதை விடுத்து இன்னும் எங்களை அடக்குமுறை செய்கின்ற இந்த அரசாங்கங்களோடு கை கொடுத்து நிற்பது என்பது நாங்கள் இன்னும் இந்த அழிவின் பாதையிலே தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் நாங்கள் இந்த அழிவின் பாதையிலே செல்வதற்கு நீங்களும் கை கொடுப்பதாக ஒரு செயற்பாடாகத்தான் அமையும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக தெரிவித்து நிற்கின்றோம். குறிப்பாக இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த தையிட்டி விகாரை ஒரு மக்களுடைய ஒரு தனியாருடைய காணியிலே கட்டியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வடிவாக தெரியும் இது அப்பட்டமான ஒரு அராஜக செயல். அந்த இடத்திலே குறிப்பாக மயிலிட்டியிலே எங்களுடைய 2 இந்து ஆலயங்கள் இருந்திருக்கின்றது, ஒரு கத்தோலிக்க ஆலயம் இருந்திருக்கின்றது. அதையெல்லாம் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு வலயம் என்று பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த ஆலயங்களையெல்லாம் இடித்து தள்ளி துவேஷம் செய்து போட்டு இன்றைக்கு புதிதாக சட்டத்துக்கு முரணான விதத்திலே கட்டப்பட்ட அந்த புத்த விகாரைக்காக இன்று இந்த அரச இயந்திரம் துணை போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்த இலங்கை தீவிலே 2 இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் சிங்களவர்கள் பல்லின ஒரு இந்த தேசத்திலே எங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை ஆணித்தரமாக நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு இதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். இதை விடுத்து இந்த உண்மைகளை மூடி மறைக்கின்ற கைங்கரியத்திலே யாரும் ஒத்துழைக்க வேண்டாம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி நிற்க விளைகின்றோம். தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம், அரச கைதிகளை விடுதலை செய்வோம், மக்களுடைய காணிகளை மக்களுக்கே வழங்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை. இன்றும் தாயக பாடல்களை கேட்ட இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். தமிழர் தாயகத்தினுடைய ஒரு பூர்வீக கொடியாகிய சிகப்பு மஞ்சள் கொடிகளை பயன்படுத்தியவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். எனவே எங்களுடைய சுதந்திரம் இன்று அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசாங்கம் தன்னுடைய சுயமுகத்தை இப்பொழுது காட்ட ஆரம்பித்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய சர்வதேச சமூகத்தை நாங்கள் வினயமாக கேட்டு நிற்கின்றோம். முள்ளிவாய்க்காலிலே நீங்கள் எங்களை கைவிட்டீர்கள், போர்கள் நடக்கின்ற பொழுது எங்களை கைவிட்டீர்கள், எங்களுடைய இந்து ஆலயங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்படுகின்ற பொழுது எங்களை கைவிட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் நாதியற்றவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த சர்வதேச சமூகம் விரைவாக இந்த தமிழ் மக்கள் சார்பாக இருந்து கொண்டு எங்களுக்குரிய ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பது இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாகிய எங்களுடைய ஏகோபித்த குரலாக இருக்கின்றது. சீனானா ஜோதிலிங்கம், இயக்குனர், சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், அரசியல் ஆய்வாளர். தமிழ் இன படுகொலை என்பது நீண்ட காலமாகவே நிலவி வந்த ஒன்று. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து கட்டமைப்புசார் இனப்படுகொலையை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு பின்னர் மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற அந்த செயற்பாட்டை முடுக்கிவிட்டிருந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம். 1958ஆம் ஆண்டு கலவரம், அதனைத் தொடர்ந்து 1977ஆம் ஆண்டு கலவரம், அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய இன அழிப்பாக இருந்த 1983 கலவரம், இவையெல்லாம் தமிழ் மக்கள் மீதான திட்டமிட்ட இன அழிப்பை காட்டியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னர் நிலத்தை பறித்தல், மொழியை அழித்தல், பொருளாதாரத்தை அழித்தல், கலாச்சாரத்தை அழித்தல் என்கின்ற அந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலையை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு பின்னர்
நேரடியாக மக்களை கொலை செய்கின்ற ஒரு செயற்பாட்டை முடுக்கிவிட்டிருந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த முடுக்கிவிட்டதனுடைய உச்சந்தான் முள்ளிவாய்க்கால் படுகொலை. முள்ளிவாய்க்காலில் எமது உறவுகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயோதிபர்கள் உட்பட இறந்ததை நாங்கள் நேரடியாக கண்டிட்டிருக்கின்றோம். எமது மறைந்த ஆண்டகை ராயப்பு யோசேப் அவர்கள் இதனை தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்பதை எமது சகோதர இனத்தைச் சேர்ந்த ஜீவ நந்த பீரிஸ் அடிகள் அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். அந்த வெளிக்குணர்வை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் நல்லிணக்கத்துக்கு முதல் படி நடந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான முதல் படி. அந்த முதற்படியை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை சிங்கள மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை அதனை நிராகரித்து முள்ளிவாய்க்காலில் மரணமடைந்தது மக்கள் அல்ல, அது பயங்கரவாதிகள்லாம் மரணமடைந்த என்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்னுக்கு வைத்திருக்கின்றார்கள். இது இன்றைக்கு சர்வதேச ரீதியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அங்கு மக்கள் மரணமானார்கள் என்பது. அவை இதனை மறைத்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது ஒருபோதுமே இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கு உதவப் போவதில்லை என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம். எனவே கத்தோலிக்க திருவையினர் அந்த கூற்றை வாபஸ் பெற்று ஒரு நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பெரும் அவாவாகும். நாங்கள் நீங்கள் வேறு என்பதை நீங்கள் காட்ட வலுக்கிடுவது ஒருபோதுமே நல்லிணக்கத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க போவதில்லை. தமிழ் மக்கள் சந்தித்த ஒடுக்குமுறைகளை, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அங்கீகரிக்கின்ற போதுதான் உண்மையான நல்லிணக்கம் சாத்தியமாகும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். அண்மையில் மே 18 இன அழிப்பு நாளில் பொது நிகழ்வொன்றில் ஜீவந்த பீரிஸ் அவர்கள், கௌரவ மத தலைவர் அவர்கள், மனித உரிமை செயற்பாட்டலாக இருந்து கொண்டு இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் தமிழ் இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பு தொடர்பான கருத்துக்கு மாற்றீடாக அதே கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த, அதுவும் கொழும்பு மறை மாவட்ட பேராயனுடைய பேச்சாளர் அவர்கள் மறுத்து இந்த முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டது பயங்கரவாதிகள் என அவருடைய கூற்றை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே புண்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய இதயத்தில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்திருக்கிறது. எனவே மத தலைவர்கள் என்பது கடவுளினுடைய தூதுவர்களாகத்தான் பார்க்கிறோம். இவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஒரு ஆற்றுப்படுத்தினர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த மத தலைவர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் இருவேறு கருத்துக்களாக கூறியிருப்பது, இந்த இலங்கை தீவில் தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட சம்பவத்துக்கு மத தலைவர்களும் துணை போகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள்